அனைவருக்கும் அகிலா ஜுவாலாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது கடைசி குரு எனும் திரு தீபன் அவர்கள் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் புஸ்தகாவில் வெளிவந்துள்ளது. தீபன் என்பவரின் இயற்பெயர் TN ராதாகிருஷ்ணன். பிறப்பு, வளர்ப்பு, வாசிப்பு, வசிப்பு அனைத்தும் திரு அண்ணாமலை எனும் தீப நகரத்தில். நீதித்துறையில் 33 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து முகநூல் மற்றும் பத்திரிகைகளில் எழுத்துப்பணியை தொடர்கிறார். தனித்த அடையாளம் ஏதுமின்றி, திணித்த அடையாளம் ஒன்றுமின்றி, மனித்த அடையாளத்தோடு மட்டுமே வாழ்பவர். சிறப்பு தகுதி இல்லாவிடிலும் தமிழின் சிறப்பு தகுதியால் எழுத வந்தவர் என தன்னைத்தானே குறிப்பிட்டுக் கொள்கிறார். இவரின் கடைசி குரு நூல் ஆழ்மனதின் இருளகற்றி அகல் விளக்காய் அகத்துள் அழகாய் ஒளிர்கின்ற தமிழ் விளக்கு. இப்பொழுது இந்த நூலை சற்று விரிவாக பார்ப்போம். கடைசி குரு ஒரே சித்திரமா, உள்ளத்தை மயக்கும் மந்திரமா என உணர முடியா காவியமாய் இதயத்தை வருடுகிறது. மகாபாரத காட்சிகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட உரை சித்திரத்தை பற்றி இப்புத்தக ஆசிரியர் தீபன் என அறியப்படும் TN ராதாகிருஷ்ணன் இப்படி சொல்கிறார். வியாச பாரதம் போன்ற மாபெரும் காவியங்களில் அதிகம் உரைக்காமல் வியாசர் கடந்து செல்லும் இடங்களில் அந்த இடைவெளியை இட்டு நிரப்புகின்ற பணியையும், சில இடங்களில் எனக்கு தோன்றுகின்ற வினாக்களுக்கான அடியேன் யூகித்த விடைகளையும் மட்டுமே இந்நூலில் எழுதியுள்ளேன் என்று. ஆஹா, ஸ்ரீகிருஷ்ணர் பூதனையை வதம் செய்த நிகழ்வை இவர் பார்த்த விதம் அபாரம். பூதனை சொல்கிறாள், இவனை காண கிடைத்ததே என் பாக்கியம். கம்ச கட்டளைக்காக அல்ல, இயல்பிலேயே என்னுள் ஊறிய தாய்மை தவிப்பிற்காய் அவனை தாவி எடுத்தேன். அவன் பாலுண்ட போது புல்லரித்தது, பரவசித்தது, மெய் சிலிர்த்தது. என் பேரானந்த பிளிரலை கேட்டு, ஹா, குழந்தையை ராட்சசி கொல்ல வந்திருக்கிறாள், தெய்வாதீனமாக குழந்தை தப்பித்தது, ராட்சசி செத்துவிட்டாள் என பதைத்தார்கள் ஊரார். எல்லாரும் நினைத்தார்கள் நான் அன்றே இறந்துவிட்டேன் என. ஆனால் கண்ணன் மட்டுமே அறிவான், அன்றுதான் நான் உயிர்த்தேன் என. இன்னொரு சித்திரம், அதில் குந்தி தேவியும் காந்தாரியும் பேசிக்கொள்ளும் அந்த புனைவில் காந்தாரி சொல்கிறாள், ஒரு பெண்ணின் கற்புக்கு ஊறு இழைப்பது எவ்வளவு பெரிய பாவமோ அதைவிட கொடும்பாவம் அவள் கண்ணியத்தை சீர்குலைப்பது. ராவணன் சீதா பிராட்டியை தொடக்கூட இல்லை. ஆனால் அவளை கடத்தி தனது இருப்பிடத்தில் சிறை வைத்ததன் மூலம் சீதா தேவிக்கு அவப்பெயர் ஏற்படுத்திவிட்டான். அது அக்னி பிரவேசம் வரை அழைத்துச் சென்றது. அப்பேற்பட்ட மகோன்னத பெண்மணியை, அன்னை வடிவத்தின் கண்ணியத்தை கலைத்த ஒரே காரணத்தினால்தான் இன்றும் ராவணன் தூற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். குருஷேத்திரத்தில் அவை நடுவே நிற்க வைத்து ஒரு பெண்ணின் கண்ணியத்தை குலைத்தார்களே என் மகன்களாகிய பாவிகள். ஐயோ, அதை நான் எப்படி பொறுப்பேன்? ஒரு பெண்மையை, தாய்மையை நடத்தும் விதமா இது? இதனால் காலகாலத்திற்கும் என் பிள்ளைகளை கருத்து கொட்டப் போகிறது உலகம். என் மகன்களுக்கு வில் பயிற்சியும் வேல் பயிற்சியும் அளித்த எனக்கு மங்கையர்குல கண்ணியத்தை மதிக்கும் நற்குண பயிற்சியை கற்பிக்க தெரியவில்லையே என புலமும் காந்தாரி, சீதாதேவிகள் சின்னாபின்னப்படுவதும் பாஞ்சாலிகள் பாழ்படுத்தப்படுவதும் இத்தோடு முடியட்டும். இதுதான் என் வேண்டுதல், பிரார்த்தனை எல்லாமே என்கிறாள். காந்தாரியின் வாயிலாக சமூகத்திற்கே தேவையான கருத்தினை முன்வைக்கிறார் திரு தீபன் அவர்கள். கர்ணன், ராதையின் கண்ணன், தேவகியின் தாய்மை, பீஷ்மரின் பார்வை என எத்தனையோ புதையல்கள் இந்த புத்தகத்தில். இப்படி மழைச்சாரலாய் இதயத்தை நினைக்கும் இந்த அழகிய காவியத்திற்கு அணிந்துரை தந்தவர் எழுத்தாளர் சப்தரிஷி லாசாரா. பருக பருக பார்க்கடல், பறிக்க பறிக்க பாரிஜாதம் என தன் தாயார் எழுதிய லாசாராவின் நினைவு குறிப்புகள் புத்தகத்தை படித்த வண்ணதாசன் சொன்ன 2 வரிகளை தீபன் வடித்த வரிகளுக்கு மடைமாற்றுவதாக கூறியுள்ளார் சப்தரிஷி அவர்கள். எத்தனை மகத்துவமான வரிகள் திரு தீபன் என அறியப்படும் TN ராதாகிருஷ்ணன் அவர்களிடமிருந்து. உதாரணமாக, அரச குலத்தவர் காட்டும் தாயன்பில் கூட அரசியல் கலந்திருக்கிறது. திக்கற்ற பெண்களின் கண்ணீர் திரவமல்ல, திராவகம். மரணம் என்பது உயிர்கள் அடுத்த அத்தியாயத்தில் நுழைவதற்கான அகவாயல் திறப்பு. மோட்சம் கூட உயிர் பயணத்தின் முடிவை தவிர உயிர்களுக்கான முடிவு அல்ல. ஆஹா, எத்தனை ஆழம் நிறைந்த அர்த்தம் புதிந்த வரிகள்! இப்படித்தான் நரசிம்மர் பிரகலாதன் கதையிலும் மகாலட்சுமி தாயார் மனம் புழுங்கியபடி இருந்தாள். தீயவனை தீர்த்து விடுவதுதான் தெய்வத்தின் கடமை. ஆனாலும் அதில் ஒரு தூயவனின் நேய நெஞ்சம் துண்டு துண்டாவது ஏற்கக்கூடியதா?
பிரகலாதன் ஆஹா, அசுர வீணையின் அறிநாத நரம்பு, அரக்க வயல் முளைத்த ஆன்மீக கரும்பு. அவனுடைய தந்தையை அவன் எதிரிலேயே கொல்வதா? பக்தனின் பிதாவை கொல்வதுதான் பரமாத்மா லட்சணமா? அடியவனின் அன்னையை அமங்கலி ஆக்குவதுதான் அவதார அனுகிரகமா? இந்த இழிசெயல்தான் இறைச்செயலா? சிங்க உருவெடுத்து சினமாய் வடிவெடுத்து சின்னஞ்சிறியவனின் வம்சத்தை சின்னாபின்னப்படுத்துவதா சீனிவாச சிறப்பு என கொதிக்கிறாள் அன்னை. ஏன் தேவி இந்த உக்ரம் எனும் எம்பிரான் சொல்கிறார். தந்தைத்துவம் என்பது பிதாவுக்கான பிரபஞ்ச வகைமை. தாய்மை தந்தைமை இரண்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் உன்னதமான மூலப்பாத்திரங்கள். அந்தந்த பாத்திரங்களில் யாரை இட்டு நிரப்புவது என்பது கர்மவினை கண்காணிப்பாளரின் கடமைப்பணி. எம்பிரான் தொடர்கிறார். முன்வினை பயனால் முளைத்த பிறவி என்பதை பிரகலாதனுக்கு நான் உணர்த்திவிட்டேன். முனிவராயிருந்து முளைத்ததே பிரகலாத பிறவி ரகசியம் என்றும், வைகுந்த வாயில் காப்போன் தன் வினைப்பயனால் அவனுக்கு அப்பனாய் அமைந்ததையும் விண்டுரைத்து விவரித்து விட்டேன் என விவரிக்க இலக்குமி அன்னை நெகிழ்ந்து விட்டாள். இப்படி தமிழும் ஆன்மீகமும் கலந்து விளையாடும் திரு தீபனின் வரிகளில் புதிர்கள்தாம் அந்த பூர்ணனின் வசீகரம், அதை அவிழ்ப்பதுதான் ஆன்மீக ருசிகரம் எனும் அழகான வரிகளும் உண்டு. தமிழ் திரு தீபனின் வரிகளில் நர்த்தனம் ஆடுகிறது. கடைசி குரு எனும் இந்த மீளமுடியா அனுபவத்தில் தேனில் எறும்பாய் சிக்கி தவிக்கிறது இதயம். தமிழை நேசிக்கும் ஒவ்வொருவரும் தவறவிடக்கூடாத புத்தகம் கடைசி குரு. நன்றி.